கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு தேவையானதையும் நாம் வழங்கி கொண்டிருக்கோம். பொதுவாக போன ஆண்டு இதே மாதிரியான ஒரு மான்சூனில் நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தோமோ, என்னென்ன ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் வழங்கப்பட்டதோ, துறை சார்ந்து ஆல்மோஸ்ட் எல்லா துறை சார்ந்த அதிகாரிகள் நம்ம என்னென்ன அறிவுரைகள்லாம் வழங்கப்பட்டதோ அதே தான் இந்த முறையும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த தித்வா புயல் சார்ந்து அறிவிப்பு வந்த உடனே நம்ம எல்லாம் ரெடி ஆகிடுங்கன்னு சொன்னாலுமே எல்லாருமே அவங்களோட பணியை இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அது இந்த ஆல்மோஸ்ட் இன்னைக்குள்ளார மழை நின்றும் முழுமையாக சொன்னால் முழுமையாக நின்றது என்று சொன்னால் நாளை நம்முடைய 15 கேம்ப்ல தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிடுவார்கள் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். குறிப்பாக இப்போ காட்டுச்சாரை பொறுத்த வரைக்கும் வயல் சார்ந்து நிறைய இப்போ வந்து தண்ணி சூழ்ந்திருக்கு. ஆனால் ஒரு 2 நாட்களில் வடிஞ்சிடும் என்று சொல்லியிருக்காங்க. அதனால தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதற்கான கணக்கை நம்ம சீக்கிரம் எடுக்கணுமே அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, வடிஞ்ச பிறகு கண்டிப்பாக முழுமையான கணக்கு கூட நாங்கள் ஒப்படைக்கிறோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் ஸோ அது சார்ந்து என்னென்ன தேவையோ அதை உடனடியாக செய்யறதுக்கு நம்ம என்ன அதான் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு தான். அது ஒவ்வொரு ஆண்டும் அதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு விதத்தில் வந்து வேறுபடும். ஆனால் கொடுக்கக்கூடிய அந்த விடுமுறை அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் ப்ரையராக சீக்கிரம் முன்கூட்டியாக நம்ம கொடுத்தாதான் அது சரியாக இருக்குன்னா அடுத்த காலமாக கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது லீவ் கொடுக்குறது பிரயோஜனம் இல்லை. ஸோ முன்கூட்டியே அதை ப்ரெடிக்ட் பண்ணி அதை நம்ம கொடுக்கணும். பட் சம்டைம்ஸ் நம்ம ப்ரெடிக்ஷன் நம்ம தவறாயிடுது. நாம் வந்து மழை பெய்யும், இன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அன்றைக்கி பார்த்து நல்லா வெயில் அடிக்கும். அது பட் இருந்தாலும் நமக்கு வந்து பசங்களோட சேஃப்டி தான் முக்கியம். அந்த மாதிரி லீவ் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக தான் நாங்களும் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கலெக்டரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் சொல்லுவாங்க எந்தெந்த மாவட்டத்தில் எப்படி மழை வரும் மழை வராதா என்பதால் அதை பேஸ் பண்ணி அவரும் அதுக்கான அந்த டிக்ளரேஷனை உடனடியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நாங்கள் எங்களை டெல்டா மாவட்டத்தை பொறுத்து இப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு பிரச்சனை அடுத்த நிமிஷம் வந்து நிற்கக்கூடியவர் தான். இருந்தாலும் இந்த 2 நாட்களில் நாங்கள் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகத்தான் அதை பார்க்கப்படுது. இன்னைக்கு கூட நம்முடைய அக்ரி மினிஸ்டர் திருவாரூர் மாவட்டத்திலாம் சென்றிருக்கிறார் என்று நான் ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இங்கே நமக்கு எந்த அளவுக்கு சேதம் இருக்குது அது சார்ந்து எந்த விவசாயியும் அதனால பாதிப்பு இல்லாமல் அவங்களை எப்படி நம்ம காப்பாற்ற வேண்டுமோ அந்த அரசு அதை காப்பாற்ற. நாங்கள் அந்த ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது எங்களுக்கே தெரியாது. இல்ல பொதுவாக ஒவ்வொரு ஆண்டுமே ஆகாய தாமரை பொறுத்து நம்ம எவ்வளவுதான் நம்ம கிளீன் பண்ணா அது மீண்டும் அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது, திருப்பி வந்துட்டு தான் இருக்குது. அதுல அது நீங்க சொல்ற மாதிரி நாகப்பட்டினம் மாவட்டத்தை மட்டும் இல்ல டெல்டா மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற சில நம்முடைய அமைச்சர்கள் சில லோக்கல்ல இருக்க எம்எல்ஏஸ் நாங்கள் பேசும் பொழுதும் அவங்களும் சில கருத்துக்கெல்லாம் சொல்றாங்க. ஆகாய தாமரைங்கிற பிரச்சனையும் அப்படிதான் இருந்துகிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செய்யறோம். ஆனா மழை காலத்துல நீங்க சொல்ற மாதிரி மழை வந்ததுக்கு பிறகும் அதை வந்து இப்ப கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. பட் ஆகாய தாமரை என்பது அந்த ஃப்ளோக்காக கண்டிப்பா எடுத்துட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா அது எடுக்காம இருந்தா கூட மழை தண்ணீர் போகக்கூடிய அந்த ஃப்ளோ கூட இல்லாம எல்லாம் நகர பகுதி உள்ள வந்துவிடும் என்கின்ற ஒரு அச்சமும் நமக்கு இருக்கின்றது. நீங்க எப்ப வந்தீங்க? இல்லை இப்போ அதான் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டு முதலமைச்சர் மார்னிங்கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க கணக்கு எடுத்தாச்சு அப்படின்னா கேட்ட கேள்வியே இல்லை. 2 நாள் அது தண்ணி வடிஞ்சதுக்கு பிறகு முழுமையான கணக்குகள் கண்டிப்பாக வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்முடைய இப்போ நான் சொன்ன மாதிரி விவசாய பெருங்குடி மக்கள் பாதிக்காத வண்ணம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நல்ல அறிவிப்பார். இல்ல அது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவங்க அலுவலகம் எடுக்கக்கூடிய அது முடிவு தான். மழை நேச்சுரல் கேலமிட்டிஸ் அப்படின்னு வரும்போது இயற்கை பேடுங்கிறது நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அது வந்துட்டு போய் சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்காத விதமாக வந்துடுது. அது உதாரணத்துக்கு நாகை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளோட மீன் வளர்ச்சி கழகத்துடைய தலைவர் அடிக்கடி சொல்ற மாதிரி தான் இங்கே எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது தண்ணி இழுத்துரும், ஆனால் புயல் மட்டும் இங்கே அடிச்சிடக்கூடாது என்று சொல்லுவாங்க. ஸோ நம்மளால இந்த இயற்கை பேடல் நம்ம கணிக்க முடியல. அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது நமக்கு.